வணக்கம். இன்றைக்கி ஒரு 800 வாட் பிஎல்டிசி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் 2022 நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இப்போ ஒரு 3 to 4 வருஷமாக நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. போரில் நம்ம எரெக்ஷன் பண்ணி கொடுத்து ஒரு 6 மாதத்துலேயே மழை நிறைய வந்து பள்ளமாக இருந்த ஏரியாவில் போர் இருந்ததுனால தண்ணி உள்ளே போயிருக்கு. உள்ளே போயிட்டு சேரெல்லாம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் மோட்டாரை மேலே ஏற்றி பைப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலேயே நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ வந்து மோட்டார் கம்ப்ளைண்ட் அப்படின்னு அனுப்புனார். ஃபுல்லாகவே மண் தான். எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் மோட்டாருக்கு மேலே. போல்டு மோட்டாரையும் பம்பிங் கனெக்ட் பண்ணுற போல்டு 4 போல்டுமே வந்து உள்ளாவே கட் ஆகிருக்கு. மண்ணுக்குள்ளே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா தெரியும். 4 போல்டுமே இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு இப்போ இதை கட் பண்ணி தான் வெளியே எடுத்தாங்கணும் லேத் மிஷினில் கொடுத்து. அதே மாதிரி பம்புலேயும் போல்டு 4மே கட் ஆகிடுச்சு. டாப் போல்டு கீழே ஃபில்ட்ரு அடியில் வந்து பார்த்திங்கன்னா காற்று பின்னு ஆயில் கேப்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். மண்ணுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி போகும் மோட்டார். தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும். சிம்டம்ஸ் காட்டும் போது ஏற்றிருந்தேன். எனக்கு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி மோட்டார் ஸ்டக் ஆகி ஓடி இருக்குது. அப்பயாச்சும் ஏற்றிருக்கோம். சும்மா அலசி விட்டு அப்படியே ஓட்டியிருக்காங்க. இப்போ எல்லாம் உதவாத கண்டிஷனுக்கு போயிடுச்சு. மோட்டார் நிறைய டேமேஜ். இன்றைக்கி இந்த மோட்டரை சர்வீஸ் பண்ணிவிட்டு போர்டும் கம்ப்ளைண்ட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு மோட்டரை எப்படி ரொட்டேட் ஆகுது தண்ணி எப்படி பம்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். மோட்டார் ஒர்க் ஒரு வழியாக முடிஞ்சது. போல்டு 4 போல்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருந்த போல்டு தான் இது. இந்த மாதிரி இந்த எஸ்எஸ் போல்டு தான் இப்போ இந்த அளவுக்கு சாப்பிட்ருக்கு. சில கூட்டம் கிளம்பி வரும், ஐயோ பிஎல்டிசி போட்டால் டேமேஜ் சீக்கிரம் போயிடும் அப்படின்ட்டு. நீங்கள் மண்ணில் விட்டிங்கன்னா எந்த மோட்டருமே கண்டிப்பாக போகும். ஏன்னா 2018 பண்ணிகிட்ருக்கோம். 2018 போட்ட மோட்டர் இன்னும் ஓடுறது இருக்குது. லாஸ்ட் இயர் போட்டு சேத்துல மாட்டேந்து போர் சரிஞ்சு ரிப்பேர் வந்த மோட்டர் இருக்குது. எப்படியாப்பட்ட மோட்டராக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமருக்கு. ஏன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வெய்ய காலத்தில் பிஎல்டிசி மோட்ரு வேறவங்ககிட்ட போட்டு சர்வீஸ்க்கு வராங்க. நம்ம இங்கே சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே என்ன செட்டப் போட்டிருக்காங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டாலேஷனே கிடையாது. ஏசி எம்சிபி ஏசி வயரு. அன்றைக்கி ஒரு கஸ்டமரு சர்வீஸ்க்கு அனுப்பியிருந்தார். வேறவங்ககிட்ட போட்டது சர்வீஸ் பண்ணி அனுப்பிவிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ரெஷர் கம்மியாக வருது, விட்டு விட்டு ஓடுது அப்படின்னாரு. அங்கே வீடியோ காலில் பார்த்தோம் அப்படின்னா எம்சிபி ஒரு கனெக்டர் பேனலுக்கு அதை கட் பண்ணிவிட்டு ஏசி வயர் 2.5 mm வயரை முறுக்கி கொண்டு வந்து ஒரு ஏசி எம்சிபியில் லைன் கொடுத்து லூஸ் கண்டக்டர் டேப் அடித்து வச்சுருக்காங்க. அது கொடுத்து மோட்டார் ஓட்டிக்கிட்டு இருங்க. அப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் நம்மக்கிட்டே வந்து பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம போட்ட கஸ்டமரை தவிர வேறு யாருக்கு சர்வீஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம கஸ்டமர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. 2வது சர்வீஸ் பேர் டிமாண்டும் வந்துக்கிட்டு இருக்குது இந்த வெய்ய காலத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா நிறைய அவங்கக்கிட்ட போட்டுட்டு இங்கே சர்வீஸ்க்கு வந்துடுறாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு இன்னும் ஜாலியாக போயிடுது. போடுறத வேலையோடு சரி சர்வீஸ் ஒர்க்கை வந்து பார்க்குறதே கிடையாது. அதுக்கான எஃபோர்ட்டும் பண்ணுறதே கிடையாது. நிறைய அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பண்ணுறதுன்னு ஓப்பனாகவே சொல்லியாச்சு. இப்போ மோட்டாரை மட்டும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிக்க போகிறோம். ஆயில் கேப்பு, காற்று பின்னு, போர்டு, இந்த 4 போல்டு வந்து போயிருந்தது மோட்டார் ஒர்க்கு. அடுத்தது வந்து பம்ப் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம். மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சு டெஸ்டிங் போட்டிருக்கோம். இன்னும் ஆயிலெலாம் ஃபில் பண்ணல, எம்டியாக தான் போட்டிருக்கோம். போர்டு வெளியே வச்சு நல்லாவே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஆயில் பின் பண்ணிட்டு ஆயில் கேப்பு காற்று பின் போட்டு மோட்டார் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போல்டு எல்லாமே கட்டன் போல்டாக எடுத்துகிட்டு புது போல்டு போட்டாச்சு க்ரீஸ் வச்சு. இதுக்கப்புறம் பம்ப் ஒர்க்கு தான். பம்பை செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதே போடலாம். இல்லை அப்படின்னா இப்போ எல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஆற்றி நல்லா பிக்கப் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. பம்புக்குள்ளேருந்து இம்ப்ளரை வெளியே எடுத்தாச்சு. எவ்வளோ சேர் மண் இருக்குது பாருங்கள். 2 மணி நேரம் ஆச்சு. மொத்தமும் சேர் தான். தண்ணிக்குள்ளே அலசிட்டு மேலே வந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணியில் அலசி எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ சேர் இருக்குது. சைடில் பிடிச்சிக்கிட்டு வெளியே எடுக்கிறதுக்கு அவ்வளோ ரிஸ்க்காக இருந்தது. இதுக்கப்புறம் புது இம்ப்ளர் தான் போட்டாகணும். சாப்பிட்டுமே போயிடுச்சு. புது சாப்பிட்டு தான் போகணும். கட் ஆகி போச்சு. பம்ப்பு சர்வீஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. இம்ப்ளர் எல்லாமே மாற்றியாச்சு. ஐபி ஃபுல்லாகவே டேமேஜு. அது இல்லாமல் நட்டு ஃபுல்லாக உள்ள கட் ஆகி த்ரெட் எல்லாமே போயிடுச்சு உள்ள ஐபிக்கானது. அதனால் புது ஐபி போட போகிறோம். இது புதுசு. ஓரிங் மட்டும் ஆல்ரெடி இருந்த பழைய ஓரிங்கை இடத்துல போட போகிறோம். போட்டுட்டு இப்போது பம்புக்குள்ளே இம்ப்ளர் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஐபி போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்டாரையும் பம்பையும் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி பம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். சர்வீஸ் முடிஞ்சது எல்லாமே கம்ப்ளீட்டாக. 2வது நாள் ஒர்க் இன்றைக்கி. மேலே இருக்கிற டாப் போல்டு, உள்ளே இருக்கிற இம்ப்ளரு, சென்டர் சாஃப்ட்டு, புஷ்ஷு, கப்ளிங்கு, ஃபில்ட்ரு, ஐபி, இந்த போல்டு, உள்ளே இருக்கிற எம்பிபிடி போர்டு, காற்று பின், ஆயில் கேப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசாக போட்டாச்சு. ஆயில் மாற்றியாச்சு. இப்போ டெஸ்டிங் போட போகிறோம். மோட்டார் எப்படி தண்ணி பம்ப் பண்ணுதுன்னு பார்த்துட்டு கஸ்டமர் டெலிவரி அனுப்ப போகிறோம்.
சர்வீஸ் முடிஞ்சு டெஸ்டிங் போட்டாச்சு மோட்டாரை. இன்னும் நம்ம குட்டை இன்னும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணல. அதனால் ட்ரம்முக்குள்ளே தான் டெஸ்டிங் போடுறோம். காலையில் 7:30 மணி. நேற்று ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்பயும் ஒர்க்கு முடியல. இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்கை போட்டு கஸ்டமருக்கு அர்ஜென்ட் செடியெல்லாம் வாடுது அப்படின்னாரு. தூத்துக்குடியில் மழை இல்லை, உங்களுக்கு வேணும் குயிக்காக அப்படின்னாரு. அதனால் டெஸ்டிங் போட்டு டெலிவரி கொடுத்துடலான்ட்டு மோஸ்ட்லி எல்லா பார்ட்ஸுமே வந்து புதுசாக மாற்றியாச்சு. தண்ணியோட ப்ரெஷர் நல்லா வந்துட்டுருக்கு. 7:30 மணிக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது. 2 பேனல் தான் லைன் கொடுத்துருக்கேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரு 2-3 மணி நேரம் டெஸ்டிங் ஓட்டிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.